வணக்கம். உங்கள் எல்லாரையும் திரும்பவும் ஒரு எனர்ஜெட்டிக் டேல சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் எல்லாரும் ஆனியன் சாப்பிட்ருப்பீங்க, பூண்டு சாப்பிட்ருப்பீங்க, சுண்டைக்காய் சாப்பிட்ருப்பீங்க. இந்த மூணுக்குமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த மூணையும் சேர்த்து ஒரு காரக்குழம்பு செஞ்சால் எப்படி இருக்கும்? அப்பாடி, ரொம்ப டேஸ்ட்டாக இப்போவே இருக்குது. வாங்க இந்த அருமையான காரக்குழம்பை விஜி மாமி எப்படி செய்கிறாங்கன்னு நம்ம சேனலில் பார்ப்போம். புதுமையான ஒரு காரக்குழம்பு. அதாவது காரக்குழம்புல என்னென்னா என்கிட்ட கொஞ்சம் சுண்டக்காய் தான் இருந்தது, கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வச்சு காரக்குழம்பு ஸ்டைலில் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், சின்ன வெங்காயம், பூண்டு, கத்திரிக்காய் தான் வச்சும் சேர்த்து பண்ணலாம். இங்கே நான் சின்ன வெங்காயம், சுண்டக்காய், பூண்டு, 2 ஸ்கொயர் டைப் பெருங்காயம், இந்த மாதிரி ஸ்கொயர் டைப் பெருங்காயம் கடைகளில் கிடைக்கிறது, 2 வரமிளகா, இது வறுத்து இது பண்ணுறது. இங்கே ஒரு தக்காளி, இந்த தட்டில் ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 2 ஸ்பூன் தேங்காய் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி மீடியம் சைஸு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இது தவிர இந்த வெத்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதையும் சொல்லுறேன், பார்த்துக்கோங்க. இந்த வெத்த குழம்புக்கு இந்த தானெல்லாம் வச்சுருக்கோம். இதை அரைக்கிறதுக்கு இந்த தட்டில் அரைக்கிறதுக்கு வெங்காயம் எல்லாம் வச்சிருக்கோம். புளியை குறைச்சிட்டு 2 தக்காளி பெருசா கூட வச்சுக்கலாம். நான் இங்க 1 தக்காளி வச்சுட்டேன், புளி கரைச்சி இது பண்ண போறேன். இதுக்கு தேவையான பொருள் 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, ஆத்துல அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் தனி சில்லி பவுடர், அது எந்த இதுவாக இருந்தாலும் ஓகே, தனி மிளகாய் பொடி போடுறேன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன், தனியா பொடி 1.5 ஸ்பூன் போடுறேன். இதுக்கு பதிலாக சில பேர் தனியா, சோம்பு, வரமிளகா இதெல்லாம் அரைச்சி வச்சு பண்ணுவாங்க. நான் சோம்பு சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு எதோட சேர்த்துக்கலாம்னா, இங்கே அரைக்கிற பொருள் இருக்குல்ல, இந்த மசாலோட சோம்பை சேர்த்து வறுத்து அரைச்சி தேங்காய் வெங்காயத்தோட சோம்பு சேர்த்தும் அரைச்சி பண்ணலாம். நான் இதில் சோம்பு சேர்க்காம பண்ணுறேன். மிக ருசியாக இருக்கும். இது அதுதான் நல்லெண்ணெய் போட்டு சாதத்தில் சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும். இது காம்பினேஷன் சேப்பங்கிழங்கு கறி, உருளைக்கிழங்கு கறி எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இது சாப்பிடும்போது இன்னும் ஒரு பிடி சாப்பாடு இறங்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நேர்களே, வானலியை அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு தாராளமாக நல்லெண்ணெய் விடலாம். இந்த வெத்த குழம்புக்கெல்லாம் காரக்குழம்பு இதெல்லாம் தாராளமாக எண்ணெய் விடலாம். அப்படியே எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு நன்னா வரும். அதில் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன், 4-5 ஸ்பூன் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் தான் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் தான் எல்லாம் வெத்த குழம்புக்கும் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் கடுகு தாளித்து அதோட இந்த சாமான்லாம் போட்டு வதக்கிட்டு இந்த சாம்பார் பொடி அதெல்லாம் ஆட் பண்ணி புளி ஜலம் போட்டு கொதிக்க வைக்க போகிறேன். காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த மசாலாவெல்லாம் அடுப்பில் எண்ணெய் காஞ்சதுனால அதில் கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். கடுகு வெடிச்சப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருது. அதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கோரம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன், கட்டி பெருங்காயம், இந்த 2 வரமிளகாயை கிள்ளி போடுறேன். ரொம்ப கருப்பாயிடக்கூடாது வெந்தயம் போட்ட உடனே. கருவேப்பிலை போட்டுட்டு சின்ன வெங்காயம், சுண்டக்காய், பூண்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து போடுறேன். இதில் கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு பண்ணலாம், உங்களோட விருப்பம்தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க எல்லாமும் விரும்பி சாப்பிடுவாங்க. கூட ஒரு பிடி சாதமே இறங்கும் இது சாப்பிடும். இப்போ பாருங்கள், இது வதக்கும் போதே நல்ல மணம் வருது. வெங்காயம், பூண்டு இதெல்லாம் ஒன்றா வதங்கின உடனே இந்த பொடிகள்லாம் போட போகிறேன். தனியா பொடி, சாம்பார் பொடி எல்லாம் போட போகிறேன். சாம்பார் பொடி, காரப்பொடி, மஞ்சள் பொடி, தனியா பொடி நல்லா வதக்கினா அப்படியே செவுந்துண்டு வருது பார்த்தீங்களா. இப்போ கரைச்சி வச்ச புளி ஜலத்தை அதில் விடலாம். உப்பு எப்போ போடணும்? நம்ம இப்போவே போட்டுற போகிறேன். இங்கே பாருங்க, தேவையான அளவு போடலாம். கல் உப்பு நான் இங்கே போடுறேன், உங்களுக்கு வேணா டேபிள் சால்ட்டு போடலாம். தேவையான அளவு உப்பை போட்டுடலாம். இது நல்லா கொதி வரட்டும்.
நல்லா இப்போவே மணமாக இருக்குது. இந்த மாதிரி வெத்த குழம்பு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக பண்ணலாம். வறுத்தரைச்ச வெத்த குழம்பு மெத்தடெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாம்பார் பொடி யூஸ் பண்ணாத பண்ணுற வெத்த குழம்பு பொடி போட்டதுன்னு ஒரு இருக்குது. கருவேப்பிலை குழம்பு, மிளகு குழம்பு இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். இது காம்பினேஷனாக காரக்கறி பண்ணிட்டு சாப்பிட்டோன்னா அருமையாக இருக்கும். கொதி வந்த உடனே தான் நம்ம இந்த மிக்சியில் பச்சையாக அரைச்சி வச்சுட்டோமே அதை போடலாம். ஏன்னா கொஞ்சம் வந்து புளி ஜலம் பச்சை வாசனை போன பிறகு, ஏன்னா அதுவும் பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். கொஞ்சம் புளி ஜலம் பச்சை வாசனை ஒரு 5-10 நிமிஷம் இது பண்ண உடனே இதையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டா அந்த வாசனை எல்லாம் போயிடும், ஒன்று சேர்ந்து வரும். அதனால் இப்போ அதை அரைச்சி வச்சுருந்தாச்சு. இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். உங்கள் பிரமாதமாக வந்துட்டுருக்கு. நல்லா பாருங்கள். இதை பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க. எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேயர்களே. இது போன்று பலவிதமான ருசியான குழம்பு வகைகள், ரச வகைகள் மற்றும் தொகையல் பொடி இதெல்லாம் நான் வந்து ஒவ்வொரு இதுலேயும் உங்களுக்கு அனுப்பின்னு இருக்கேன். இங்கே பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நேயர்களே. நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்கோம். எல்லாத்தையும் பாருங்கள், பயன்பெறுங்கள். மிக்சியில் அரைத்து வைத்த வெங்காயம், தக்காளி மற்றும் என்ன அரைச்சோம்? தேங்காய். அதை பார்க்குறீங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதி வந்த உடனே நம்ம இதை சேர்க்க போகிறோம். நேர்களே இங்கே பாருங்கள், குழம்பு கொதிச்சுன்னு வந்திருக்கு. இப்போ வந்து இந்த அரைச்சி வச்ச இந்த மசாலா பொருட்களை இதில் ஆட் பண்ணுறேன். இது ஆட் பண்ணாலே இந்த குழம்பு அப்படியே நல்லா திக்காகி வரும். ஏன்னா அரைச்சி வச்சிருக்க தேங்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் அதை அப்படியே திக்காக வரும். இதில் சுண்டக்காய் போட்டிருக்கோம்பாங்க. ரொம்ப மருத்துவ குணம் உள்ள சுண்டக்காய். இதெல்லாம் சேர்ந்தாலே சாப்பிட ஆசையாக இருக்கும். நான் இதில் தேவையான இது பொடியெல்லாம் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கூடவோ குறவோ சாம்பார் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். இது கொதிக்கும் போதே அந்த பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடும். நல்லா கொஞ்சம் கொதிச்சு கெட்டியாகி வரும். அப்போ எடுத்துக்கலாம். கொதிச்சு கொஞ்சம் கெட்டியாகும். நேர்களே குழம்பு பாருங்க, நல்லா வத்தி கொதிச்சு வந்துடுது. இது ஒரு அரை கரண்டி விட்டாலே நம்ம யூஸ்வலா போடுற குழம்போட இது கொஞ்சம் கம்மியாவே விட்டு நெய்யோ எண்ணெயோ விட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். இது காம்பினேஷனுக்கு வந்து பருப்பு தொகையில் கூட பண்ணி தொட்டு சாப்பிடலாம். எப்பயுமே ஒரு உணவை வந்து ஒரு காம்பினேஷனோட சமைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே இருக்கும். உங்களுக்கு தெரியாது இல்லை, நீங்க எல்லாம் பண்ணுவீங்க. இருந்தாலும் இதுக்கு ஒரு காம்பினேஷன் ஒன்று ஃபார்முலா கிரியேட் பண்ணி வச்சுட்டு சமைச்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரக்குழம்பு நீங்கள் எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணி பார்த்துருப்பீங்க. கட்டாயமாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது எப்படி சுவையாக இருந்தது என்பதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி அவங்களும் இந்த பயனை அடைவதற்கு நீங்கள் உதவியாக இருங்களேன். நன்றி.